ஆண்டவர் அருவருக்கிற மிக முக்கியமான பாவங்களில் ஒன்று விக்கிரகாராதனை. இந்த சிலை வழிபாடு கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம். யாத்ராகமத்தில் ஆரம்பிச்சு வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வரைக்கும் சிலை வழிபாடை கர்த்தர் எதிர்ப்பார். கர்த்தர் ஏன்னா கையால் செய்யப்பட்ட சிலைகளிலே கர்த்தர் என்ன செய்கிறது இல்லை, வாசம் பண்ணுகிறது இல்லை. இரண்டாவது, ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அது கண் இருந்தும் காணுமோ வாயிருந்தும் பேசுமோ. அப்ப ஆண்டவருக்கு சிலை வழிபாடு பிடிக்காது. ஆண்டவரை துக்கப்படுத்துற அல்லது ஆண்டவரை கோபப்படுத்துற வேலையை பிசாசு செய்யறானா அங்க சிலை வழிபாடு கொண்டு வந்துருவான். சிலை வழிபாடு வருகிற நாடு உருப்பட்டதாக சரித்திரமே கிடையாது உலகத்துல. இதுவரைக்கும் எந்த நாடும் சிலை வழிபாடு இருக்கிற நாடு என்ன செஞ்சது இல்ல. சில நேரங்களில் ஆசீர்வாதம் மாதிரி இருக்கும், ஆனா போக போக பாத்தீங்கன்னா அங்க என்ன வந்துடும், ஒரு தரித்திரம் வந்துடும். ஆசீர்வாதமான தேசம் இருக்கவே முடியாது. பல நாடுகள்ல பாத்துருக்கிறேன், அவங்க கர்த்தரை தேட மாட்டாங்க, ஆனா சிலை இருக்காதுங்க. சிலை வழிபாடுகள் என்ன கொடுக்க மாட்டாங்க, அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நாடுகள்ல பாத்தீங்கன்னா கூட ஆசீர்வாதம் இருக்கும். அவங்க இத்தனைக்கும் கர்த்தரை தேட மாட்டாங்க, ஆனா அங்க சிலை இருக்காது. அந்த நாடுகளுக்கு போனீங்கன்னா ஆசீர்வாதம் இருக்கும், ஆனா எல்லா செழுமையும் இருக்கும். நாட்டுல சிலை வழிபாடு உச்சத்துல இருக்கும், அந்த நாட்டுல ஆசீர்வாதம் இருக்காது, ஒரு தரித்திரம் இருக்கும். அது எந்த நாடு நீங்களே செக் பண்ணிக்கலாம், நிறைய இருக்கும். புரிஞ்சிருச்சு இல்ல உங்களுக்கு? ஆமா.